Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓனர் திடீர்னு வந்து எல்லார் கையிலையும் விதைகள் ஒரு பேக்கெட் கொடுத்தாரு. சொன்னார், நீங்கள் 6 மாதம் இந்த விதையை நல்லா நீங்கள் பராமரித்து ஒரு என்ன செடி வருதோ அது 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. யார் நல்லா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசிஷனை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் வீட்டுக்கு எடுத்து போய் பரப்பரப்பாக அது நல்லா வந்து செடிக்கு என்னென்ன தண்ணி ஊற்றணுமோ, டெய்லி வெயில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு எல்லாமே என்னென்ன ஆயத்தம் பண்ணணுமோ எல்லாரும் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இருந்தார் ஜஸ்டின்னு சொல்லிட்டு. அவர் கரெக்டாக அவர் விதையை எடுத்துகிட்டு போய் அவர் மண்ணுக்குள்ளே போட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேச்சுகள் ஆஃபீஸில். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு நிறைய 2 தக்காளி வந்திருக்கு. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு 2 பெரிய பெரிய கத்திரிக்காய் வந்திருக்கு. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு பப்பையா ட்ரீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜஸ்டினுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு வந்து ஒரு செடியே வரல. ஒன்றுமே வராதனால ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். இதே போய் ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆகும் போகிறதுல கூட ஒன்றுமே வராதனால ரொம்ப சோர்ந்துட்டார். அடுத்த நாள் வந்து ஓனர் வர போகிறாரு, பார்க்க போகிறாரு என்னென்ன செடி எல்லாரும் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதனால் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், நம்ம பக்கத்தில் கடையில் போய் ஒரு நல்ல ஒரு செடியை வாங்கி அதை போய் நம்ம எடுத்து போய் காமிச்சிடலான்னு அப்படின்னு நினச்சார். ஆனால் அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உண்மையாக இருப்போம், பரவாயில்ல, ஒரு செடியும் வரலன்னா பரவாயில்ல, அது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, வெறும் மண்ணு தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் காமிங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோன்னே அடுத்த நாள் எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக ஓனர் வந்தார். எல்லாட்டும் செடியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த ஜஸ்டின் செடியே இல்லாத பார்த்து அதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் என்ன டிசிஷன் சொன்னார் தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து ஜஸ்டின் தான் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி? அப்போ அந்த ஓனர் சொன்னார், நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்தது வந்து செத்து போன விதைகள், எல்லாமே பாயில் பண்ண விதைகள், யாருக்குமே செடி வந்திருக்கக்கூடாது. உங்களுக்குலாம் எப்படி செடி வந்துச்சு? அப்போனா எல்லாருக்குமே செடி வரல, அவங்க ஏதோ பக்கத்து செடி வீட்டில் இருக்க செடியை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் அவர் ஜஸ்டின் உண்மையாக இருந்தனால அவருக்கு வந்து அந்த ஓனர் வந்து அவரை வந்து ஓனராக மாற்றி விட்டார். நம்மளும் சின்ன சின்ன காரியத்தில் வந்து ஆண்டவர் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். மத்திய 25:23 என்ன எழுதியிருக்குன்னா, சிறு காரியத்தில் வந்து நம்ம உண்மையாக இருக்கும்போது அநேகருக்கு வந்து ஆண்டவர் அதிகாரியாக நம்மளை மாற்றுவார்னு எழுதியிருக்கு. நீங்கள் சொல்லலாம், நான் எந்த சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும்? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதா இருக்கலாம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், உங்கள் வேலையில் ஒரு சின்ன டாக்குமெண்ட்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட, டைப் பண்ணுற வேலையாக இருந்தால் கூட அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம பாஸ் பார்க்குறாரா, மேனேஜர் பார்க்குறாங்களா, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு என்ன காரியம் ஆண்டவர் வேலைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதில் நம்ம உத்தமமாகவும் உண்மையாகவும் நம்ம இருக்கணும். நீங்கள் சொல்லலாம், நான் வேலையை பார்க்கல, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்ப்பீங்க, ஹஸ்பண்டை பார்க்குறீங்க, மாமியார் கூட இருந்தால் அவங்கள நீங்கள் கவனிக்கிறீங்க, அப்பா அம்மா கூட இருந்தால் அவங்கள கவனிக்கிறீங்க. அந்த காரியம் வந்து ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துருக்க ஒரு வேலை. நீங்கள் சொல்லலாம், நான் மட்டும்தான் அந்த வேலையை பார்க்கணுமா? அப்படி இல்லை, உங்களை நம்பி ஆண்டவர் வந்து அந்த பீரியடுக்காக அவங்கள உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே நன்றி, இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இதில் நான் உண்மையாக இருக்கேன் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் உங்களை பெரிய ஆளாக உங்களை உயர்த்துவார். அநேக காரியங்களுக்கு உங்களை அதிகாரியாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ.